விஜய் சாரும் சுனிதா மேம் இப்போ சார் ஏன் சார் இந்த மாதிரி எப்படி மேம் பாக்குறீங்க? சார் அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் செய்வாங்க. ரீசெண்டா எவ்வளவோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த டயத்துல ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. வரும்போது நிறைய விஷயங்கள் அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நீங்க சார் ஒரு கல்யாணம் சார். அது கல்யாணம்னா ஒரு 1000-2000 பேர் வரதா சேர்ந்து வரதா? இப்ப நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு சேர்ந்து போறேன். சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வர எப்படி பாக்குறீங்க? ஒரே வேலை ஒரே காஸ்டியூம், அது ஒரு தலைவரா சம்பந்தமே இல்லாம என்ன போய் அடிமட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க சார். நீங்க போல்டா டிசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா உள்ள இருக்கு. அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் சார். ஒர்க் ரிலேட்டட் எனக்கு கேட்கும் போது என்னன்னாலும் ஓகே. என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும் போது அது என் பர்சனல்னு ஆயிடுது சார். இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயங்கள் இல்ல. இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போறது நல்ல விஷயம். என்ன அவங்க மேபி ஒரு மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிட முடியாது சார். வேலை வேற, பர்சனல் வேலை.